வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை டெய்லியுமே பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருப்போம். எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த மெயில் அனுப்புனா தான் கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஒரு இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதோடய ப்ரோஃபைல் நேம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் தெரிஞ்சுங்க, நம்மளுடைய ப்ரோஃபைல் நேம் இப்போ எஸ்பிஓவில் கொடுத்துருக்க நேமும் ஃபேஸ்புக்கோ அல்லது ட்விட்டரோ இல்லை அல்லது இன்ஸ்டாகிராமோ எல்லாத்துலேயுமே அந்த ஃபஸ்ட்டு நேம்னாச்சும் மேட்ச் ஆகணும். பார்த்திங்கன்னா இப்போது ஷோ பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல நம்மளுடைய ப்ரோஃபைல் நேம் இருக்கும், ஸ்டாஃப் ஐடி இப்போ எஸ்பிஓவில் முத்துக்குமரன் கொடுத்துருப்பேன், இதில் முத்துக்கருப்பன் கொடுத்துருப்பேன். அதுதான் என்னுடைய ப்ரோஃபைல் நேம் ஃபேஸ்புக்கில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் போய் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் எங்கே இருக்கும்? சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இன்ஸ்டாகிராம் லைட்டும் இருக்குது, இன்ஸ்டாகிராமும் இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, அந்த மேலே என்னுடைய ஃபோட்டோ ஒன்று நான் வந்து இமேஜாக வச்சுருக்கேன், டிபியாக வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணோம்னா மேலே பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் 5421 இருக்கும். அதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமோட ப்ரோஃபைல் நேம், யூசர் நேம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய நம்ம இமேஜை மாற்றிக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்பிஓவில் என்ன பண்ணியிருக்கோம், லாகின் பண்ணி நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு போட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ப்ரோஃபைல் அப்டேட் பண்ணிடுறோம். செகண்ட் வந்து பேங்க் அப்டேட் பண்ணிடுறோம். பண்ண பின்னாடி மெயில் அனுப்புனா தான் நம்ம எஸ்பிஓவில் நீடிக்க முடியும். அப்படி எந்த மாதிரி, என்ன மெயில் ஐடி, sbopvtltd@gmail.com. இந்த மெயிலுக்கு நம்ம எப்படி மெயில் பண்ண போகிறோம், அதாவது நம்ம எஸ்பிஓவில் கண்டினியூ ஆக போகிறோம். நம்ம ஒர்க்கு எக்ஸ்ட்ரா வருமானம் நம்மளுக்கு தேவை. அந்த தேவைக்காக என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மெயில் பண்ண போகிறோம். இப்போ உங்களுடைய மெயில் ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு டச் பண்ணிக்கிங்க. இந்த இல்லைங்களா, இந்த மெயிலை டச் பண்ண பின்னாடி அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்போஸ்ட்னு ஒன்று இருக்கும். கம்போஸ் ஒரு பென்சில் மார்க் போட்டிருக்கோம். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன மெயில் எஸ்பிஓவில் கொடுத்த மெயில் ஐடியில் இருந்தால் இதுக்கு மெசேஜ் பண்ணணும். இந்த மாதிரி கம்போஸ்ட் கொடுத்தோடனே மேலே வந்து என்னுடைய மெயில் ஐடி வந்துருச்சு. நம்ம என்ன மெயில் ஐடிக்கு அனுப்ப போகிறோம், sbopvtltd@gmail.com. ஓகேங்களா? சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மை டாஸ்க்கு கம்ப்ளீட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கம்போஸ்ட் மெயிலில் வந்து நேம் போட்டுக்குங்க, கொஞ்சம் ஸ்பேஸ். அப்போ கொஞ்சம் பார்த்தோன்னே வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ஸ்பேஸ். ஓகேங்களா? உங்களுடைய நேம் எஸ்பிஓவில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் ஐடி நேம் போட்டிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் ஐடின்னு டைப் பண்ணிக்கிங்க. அதில் வந்து உங்களுடைய எஸ்பிஓவோட ஸ்டாஃப் ஐடி SBOVDP உங்களுக்கு என்ன வருதோ அதை டைப் பண்ணிக்கிங்க. SBOVDPன்ட்டு என்னன்னு வரும். நியூ மெம்பர்ஸ் கடைசி இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் கடைசியில் என்னன்னு ஜாயின் ஆகிருக்கும். ஓகேங்களா? SBOVDP இது என்னுடைய ஸ்டாஃப் ஐடி. கீழே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது எஸ்பிஓவில் கொடுத்த என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர். ஓகேங்களா? உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே மெயில் ஐடி. நீங்கள் எஸ்பிஓவில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கங்க. மெயில் ஐடி. ஓகேங்களா? ரொம்பவே பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரோஃபைல் அப்டேட் பண்ணியிருப்போம். அப்போது ப்ரோஃபைல் அப்டேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கம்ப்ளீட்னு டைப் பண்ணிக்கிங்க. கீழே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்
அதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டுமே பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ தான் கம்ப்ளீட் ஆனதாக அர்த்தம். ஓகேங்களா? ப்ரோஃபைல் அப்டேட் பண்ணியாச்சு, பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சோசியல் மீடியான்றது வந்து இப்போ வந்து சொன்னோம் இல்லையா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், ட்விட்டர், இந்த மாதிரி. அதில் உங்களுடைய என்ன நேம், இப்போ முன்னாடி நம்ம வீடியோவில் ஷோ பண்ணியிருப்போம் இல்லையா, ப்ரோஃபைல் நேம். சோசியல் மீடியா வந்து நான் ஃபேஸ்புக்கை சூஸ் பண்ணுறேன். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஃபேஸ்புக்குன்னு சோசியல் மீடியான்னு போட்டு ஃபேஸ்புக் என்ன நம்ம சோசியல் மீடியா நேம் கொடுக்குறோமோ அது ஃபேஸ்புக். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக்கோட நேம் ஃபேஸ்புக்னு டைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன சோசியல் மீடியா சூஸ் பண்ணுறீங்களோ அதோட நேம் போட்டு, இப்போ அதில் வந்து நான் என்ன நேம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் உள்ளே போய் பார்த்துருந்தோம் இல்லையா, முத்துக்கருப்பன் இருக்கும், அதை நான் டைப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சது. இதுக்கு வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு அந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, ப்ளூ கலரில் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா சென்ட் ஆயிரும். அவ்வளோதான், சென்ட் ஆயிடுச்சு. இவ்வளோதான் விஷயம். நம்ம ஈஸியாக மெயில் பண்ணியாச்சு. இதை நம்ம சென்டான மெயிலை எங்கே போய் பார்க்கணும்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா கீழே அந்த சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கீழே போய் பார்த்தீங்கன்னா சென்டுன்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு மெயில் போட்டிங்கன்ற அந்த ஒரு இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 12:22 போட்டிருக்கேன், என்னுடைய மெயில் சென்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். நம்மளுடைய சேனல் இந்த மாதிரி விஷயங்களை தான் டெய்லியுமே கொடுத்துட்ருக்குது. தேங்க்யூ.